இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணன் சொன்னது, உத்தராயண புண்ணிய காலத்தில் சுக்ல பட்சத்தில் ஒரு நல்ல திதியில் தங்களோட உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்றால் அந்த நபர்களுக்கு, அந்த உயிர்களுக்கு, அந்த ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணன். இதுவும் எப்பொழுது என்றால் அந்த நபர் பகவான் மேல பக்தியுடையவராக, அந்த பகவானின் ஞானமுடையவராக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார். இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணன் சொல்ற விஷயம் இதுவே. இதற்கு மாறாக உத்தராயணத்தில் இல்லாம தட்சிணாயத்தில் உயிர் விட்டால், தட்சிணாயனம் என்பது உத்தராயணத்தை அடுத்து வர 6 மாத காலம். அதனால் ஒரு வருடத்தை தட்சிணாயனம் உத்தராயணம் என்று 2ஆக பிரித்துக் கொள்கிறார். அதில் 6 மாதம், முதல் 6 மாதம் உத்தராயணமாக, 2வது 6 மாதம் வந்து தட்சிணாயனமாக இருக்கு. அப்படி இருக்கும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த நேரத்தில் உயிரை விடுற நபர்கள் தட்சிணாயனத்தில் கிருஷ்ண பட்சத்தில் எவ்வளவு நல்ல திதியில் உயிரை விட்டால் கூட மோட்சம் கிடைக்காது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது உத்தராயணத்தில் சுக்லபட்சத்தில் உயிரை விடுகிற நபர்கள் அவரோட உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்றால், அந்த பகவானின் நம்பிக்கை இருந்தது, பகவான் மேல பக்தி இருந்தது என்றால் மோட்சம் கிடைக்கும். இதுவே தட்சிணாயனத்தில் இருக்கும், தட்சிணாயனத்தில் கிருஷ்ணபட்சத்தில் உயிரை விடும் பக்தர்களுக்கு பகவானை அனுபவிக்கும், அந்த பகவானிடம் செல்லும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அவர்களுக்கு அதற்கு மாறாக இன்னொரு வாய்ப்பு அளிக்கப்படும், மறுபிறப்பு கிடைக்கும் அவளுக்கு நிச்சயமாக. என்றால் அந்த சமயத்தில் முக்தி பெற்றால் மட்டுமே பகவானை சென்று அடைய முடியும். அப்பொழுது உயிரை விட்டு, அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு பகவானை சென்று அடையவில்லை என்றால் அந்த உயிர் மீண்டும் இன்னொரு உடலுக்குள்ள சென்றுதான் ஆகணும். அது இங்கும் அங்கும் தெரிய முடியாது. ஆனால் அப்படி அந்த இன்னொரு உடலுக்குள்ள செல்லும் அந்த மறுபிறப்பு, மறு ஜென்மம் என்று சொல்றோமே, அந்த ஒரு மறு ஜென்மத்திற்கு இந்த நபர்கள், இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இந்த ஒரு கிருஷ்ணபட்சத்தில் இறக்கும் நபர்கள், அவளுக்கு அந்த ஒரு கதிதான், அந்த ஒரு நிலைமைதான் நேரும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். மேலும் அவர் சொல்றார், அப்பேற்பட்ட நபர்கள் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள்ள போறதுக்கு நடுவில், அந்த இடையில் ஸ்வர்க்கத்திற்கு சென்று பல சுகங்களை, பல சந்தோஷங்களை, ஆனந்தங்களை அனுபவித்த பிறகு மீண்டும் வந்து பிறப்பா என்று சொல்றார். இதுவே சாதாரண நபர்கள் அவ இறந்து போனா என்றால், பக்தர்களாக இல்லாமல் சாதாரண நபர்கள் இறந்து போனா என்றால், அவளோட அந்த பாவங்கள், அந்த பாவத்திற்கான பலன்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக யமதர்மராஜன் கூட்டி கொண்டு சென்று நரகத்தில் வேதனைகளை அனுபவித்து மீண்டும் பிறப்பா என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பக்தர்களுக்கு அந்த மாதிரி வேதனைகளே கிடையாது, அந்த ஒரு இதுவே கிடையாது, அந்த துன்பமே கிடையாது. ஏன் என்று கேட்டால் அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உண்மையாக தூய்மையாக பக்தியில் இருக்கும் நபர், அந்த பகவான் மேல ஒரு அன்புல இருக்கும் நபர், தான் செய்யும் எந்த செயலையுமே அவர்தான் செய்கிறார் என்று பொய்யான ஒரு அபிமானம் இல்லாமல், அந்த பகவான், அந்த இறைவன் என் மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார் என்றுதான் உணர்வார் அவர்.